என் அன்பு குழந்தையே, கண்கள் பனிக்க வேதனையில் உழன்று கொண்டிருக்கின்றாய். உன் மனதை தேற்றுவதற்காக உன் சாயப்பா உன்னிடத்தில் ஓடி வந்துள்ளேன். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்று என்னையே ஏளனமாக பேசுகின்றார்கள் என்ற வேதனையில் பேச்சற்று மௌனமாக இருக்கின்றாய். உன்னை ஏளனப்படுத்தி பேசியவர்களுடைய நிலையை பற்றி எண்ணி பார்த்தாயா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி அறியாத சிலர் அவர்கள் உன் வாழ்க்கையை விமர்சிக்கின்றார்கள் என்னும் பெயரில் உன் மனதினை வேதனைப்படுத்துகின்றார்கள். இந்த மாதிரியான மனிதர்களின் பேச்சுக்களுக்கு நீ எதற்காக உணர்ச்சி வசப்படுகின்றாய்? இவ்வாறு நீ சோர்ந்து விட்டால் அவர்கள் நம்பத் தொடங்கி விடுவார்கள்.